சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழா மாலை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கென முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தமிழரசி. அவரோடு பேசலாம். தமிழரசி, 6 மணிக்கு விழா தொடங்க இருக்கிற நிலையில பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கு? காயத்ரி, 44வது செஸ் ஒலிம்பியாடு செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னை மாமல்லபுரத்தில் கடந்த 28ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு நிறைவு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. இதையடுத்து சென்னை நேரு விளையாட்டு அரங்கம் தற்போது தயாராகி வருகிறது. கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் போன்ற கொண்டாட்டங்களோடு நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. வீரர் வீராங்கனைகள் வர இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய இருக்கைகளும் சேர்களும் எல்லாமே செஸ் போன்ற வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நிறைவு விழாவை ஒட்டி விளையாட்டு அரங்கமே விழா கோலம் பூண்டு இருக்கிறது. அது குறித்த கள தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாலை 6 மணிக்கு கலை நிகழ்ச்சிகளோடு விழா தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக விளையாட்டு அரங்கம் என்பது தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். தமிழரசி, விழா ஏற்பாடுகள் குறித்து பேசிக் கொண்டிருந்தீர்கள், தொடரலாம். காயத்ரி, 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு விழா இன்னும் சற்று நேரத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் துவங்க இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. வண்ணமயமாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது வெளிநாட்டு வீரர்கள் வருகை தர துவங்கி இருக்கின்றனர். அதே போல அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் உள்ளிட்டோர் தற்போது இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வருகை தர இருக்கிறார். குறிப்பாக துவக்க விழா என்பது மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. அப்போது தமிழர்களின் பாரம்பரியத்தை விவரிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட கலை நிகழ்ச்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த சூழலில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த இசை கலைஞர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். அதே போல யோகா நிகழ்ச்சி, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு மையப்படுத்தி நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இன்றும் நடைபெற இருக்கிறது. அதே போல இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிறைவு விழாவில் தமிழர்களின் தமிழகத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்கள், அவர்களை குறித்த காணொலி மற்றும் தமிழகத்தில் முதலமைச்சர்கள் அவர்கள் கொண்டு வந்த முக்கிய சிறப்பம்சங்கள், திட்டங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிறைவு விழாவில் இந்த காணொலிகள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய காயிதே மில்லத், அதே போல பெரியார், காமராஜர், பசுமன் முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களின் காணொலிகள் இடம்பெற இருக்கின்றன. அதே போல முன்னாள் முதலமைச்சர்கள், அதாவது கட்சி பாகுபாடின்றி அனைவரது புகைப்படங்களும் இந்திய காணொலி இடம்பெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான நிறைவு விழா துவங்க இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. அதே போல போக்குவரத்து ஏற்பாடுகளை பொறுத்தவரை இந்த ராஜா முத்தையா சாலையில் மட்டும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே சென்னை சென்ட்ரலிற்கு ரயிலுக்காக வரக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதன் காரணமாக அதற்கு தகுந்தாற் போல பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த விழா நடைபெற இருக்கக்கூடிய அரங்கை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அரங்கிற்குள் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அரங்கிற்குள் வரக்கூடிய அனைவரும் பலத்த பாதுகாப்பு கண்காணிப்புக்கு பிறகே பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் தற்போது வெளிநாட்டு வீரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். காயத்ரி, நன்றி தமிழரசி. இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.